இதனாலதான் பைபிளை நல்லா கவனமா படிக்கணும்னு சொல்றது. கவனமாவும் படிக்கணும், ஆவியானுடைய உதவியோடும் படிக்கணும். இந்த பைபிளை 2 விதமா நம்ம படிக்க முடியும். ஒன்று, படிச்சு முடிக்கணும் கட 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 கடன்னு ஒரு திருப்திக்காக படிக்கலாம். இன்னொன்னு விதமாவும் பைபிளை படிக்க முடியும். அது எப்படி படிக்கலாம்னா, பைபிளை ஆவியானுடைய உதவியோட நீங்க எப்ப பைபிளை எடுத்தாலும் ஒரு ஜெபம் ஒண்ணு பண்ணணும். ஆண்டவரே, இப்ப நான் பைபிள் படிக்க போறேன், இதை எழுதின ஆசிரியர் யாரு? ஆவியானவர் தான். ஆவியானவரே, நீர் எதற்காக இந்த பைபிளை எழுதினீரோ, இப்போது நான் ஒரு பேசேஜை படிக்க போறேன், இப்போ ஒரு சாப்டரை படிக்க போறேன், இந்த சாப்டர்ல நீர் என்ன நோக்கம் வச்சிருக்கிறீரோ, என்ன ஒரு சுத்தத்தை வைத்திருக்கிறீரோ, என்ன ஒரு காரியத்தை மறைத்து வைத்திருக்கிறோ, அதை எனக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தோட பைபிளை படிக்கணும். இப்ப பைபிளை படிக்கிறீங்க எல்லாரும் ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு தான் நீங்க என்ன செய்யணும்? பைபிளை படிக்கணும். ஆவியானவரே, நீர் என்ன ஒரு சுத்தம், என்ன ஒரு நோக்கம் இந்த வசனத்திற்கு வைத்திருக்கிறீரோ அதை எனக்கு வெளிப்படுத்துங்க. அதனாலதான் தாவீது சொல்றார், உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். தாவீது ஜெபத்தை பாத்தீங்களா? நீங்கள் இப்படி ஜெபம் பண்ணணுமா வேண்டாமா? காலையில எப்ப நீங்க பைபிள் எடுத்தாலும் ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு தான் படிக்கணும். ஆண்டவர், உம்முடைய வேதத்தின் மகத்துவத்தை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் அப்படின்னு நீங்க படிச்சீங்கன்னா நிறைய வெளிப்பாடுகள் உங்களுக்கு கிடைக்கும். வசனத்தின் வெளிச்சம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த காலத்துக்குரிய வெளிச்சம் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா யாரோ ஒருத்தங்க என்ன சொன்னாங்க, இந்த புத்தகத்தை படிக்கும் போது எனக்கு கதை புத்தகம் படிச்ச மாதிரி இருக்கு, எனக்கு வந்து ஒன்றும் டச் ஆக மாட்டேங்குது அப்படின்னு. உண்மையிலே இந்த நாட்களில் லேவியராகும் புத்தகம் நான் படிச்சுட்டு இருக்கேன். ஆனா லேவியராகும் புத்தகம் கூட எவ்வளவு போரா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா அது கூட பிரயோஜனமா ஆவியானவர் வெளிப்படுத்துற.